கண்டிப்பாக புகார் கொடுத்து அதன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். ஆன்மீக தலங்கள் ஏற்கனவே ஆன்மீக தலங்களில் இது போன்ற ஆன்மீக இறையன்பர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிகழ்ச்சியை தவிர்த்து எது நடந்தாலும் சட்டப்படி கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். ரகுபதி இவரு உதயகுமார் சொன்னாரா? சிஎம் சார் பேசி பார்ட் 1 தான். 2020 2.0 வெர்ஷன் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எடப்பாடி அதுக்கு கடுமையான விமர்சனம். 2020 பெரிய ஓவா மக்கள் போடுவாங்க அப்படின்னு பெரிய விமர்சனம். எங்கள் முதல்வரை பொறுத்தளவில் பார்ட் 2 பாகுபலி போன்றவர்கள் ஒரு சில உதாரணங்கள் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பாகுபலி எப்படி பிரசித்தி பெற்றது என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல் எங்கள் முதல்வர் அவர்கள் பீனிக்ஸ் பறவை போன்றவர்கள். எத்தனை முறை எத்தனை தாக்குதல் வந்தாலும் மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுவார். திடமான ஒரு முதல்வர், இரும்பு உள்ளம் கொண்டவர், எதற்கும் அஞ்சாதவர், மாநிலத்தின் உரிமையை கனவிலும் கூட மரணத்தின் விளிம்பே என்றாலும் விட்டுக் கொடுக்காத ஒரு முதல்வர், ஒன்றியத்திற்கே வழிகாட்டுகின்ற ஒரு முதல்வராக இருக்கின்றார். அவர் தலைமையிலே பயணிப்பதையே நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அவர் காட்டுகின்ற திசை நோக்கி ஈட்டிக்கு மார்பு காட்டுகின்ற கூட்டமாக தொடர்ந்து நாங்கள் அமைச்சராக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும், உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் இயக்க தோழன் என்ற உணர்வோடு பயணிப்போம். காலனி என்கின்ற சொல் நீக்கப்பட்டது பல்வேறு தரப்பு வரவேற்பு வந்திருக்கு. ஆனால் எல்முருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவினருக்கு மனநிலையிலிருந்து அந்த காலனி என்கின்ற சொல் நீங்கணும்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்த ஆட்சியில்தான், இந்த அரசியல்தான் 4 தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அமைச்சரவையில் முக்கியத்துவம் தந்திருக்கின்றார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உயர்கல்வித்துறை அமைச்சரையே ஒரு தாழ்த்தப்பட்டவர் நியமித்திருக்கின்றார். இந்த காலனி என்ற சொல் நீக்கியதற்கு பிறகு மட்டுமல்ல, அனைத்து வகையிலும் சமத்துவம் காணுகின்ற முதல்வர் அவர்கள் ஒட்டுமொத்த ஆதிதிராவிடர், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்கள் வாக்குகளை அள்ளி குவிக்கின்ற ஒரு முதல்வராக எங்கள் முதல்வர் இருப்பதால் எல்முருகன் போன்றவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு களமில்லாமல் போய்விடும் என்பதற்காக எதிர்பார்த்தாலும் குற்றச்சாட்டு சொல்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். எங்கோ ஒரு முறையில் கேட்கின்ற ஒரு குரலுக்கு பதில் சொல்ல வேண்டியதல்ல. ஒட்டுமொத்த குரலும் இந்த காலனி என்ற பெயர் நீக்கத்திற்கு வரவேற்று தந்து கொண்டிருக்கின்றால் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சாரத்துக்கு வருவன் பிரதமர் சொல்லியாரு. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தில் அதிமுறை நான் பிரச்சாரம் பண்ணுவேன் பிரதமர் நேற்று நயனா நகரிடம் தெரிவித்ததாக. நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரியில் உட்கார்ந்து தியானம் பண்ணாரு, ராமேஸ்வரத்துக்கு தியானம் பண்ணாரு. அவர் ஒவ்வொரு முறை வருகையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குறைந்தபட்சம் 3% வாக்குகளாவது உயர்வை தரும். ஆகவே அவர் வரட்டும், வருக என்று நாங்களும் அவரை வரவேற்கின்றோம். யாரோட கூட்டணி? பல வியூகங்களை வகுக்கிறாங்க. நேற்று கூட மாநில தலைவரை சந்திச்சு சார், நாங்கள் மக்களோடு கூட்டணியை வைத்திருக்கின்றோம். இவர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. எத்தனை வேண்டுமானாலும் துணைக்கு அழைத்து வரட்டும். ஏற்கனவே இடியை துணைக்கு வைத்திருக்கின்றார்கள், அதற்கடுத்து சிபிஐயை துணைக்கு வைத்திருக்கின்றார்கள், அதற்கடுத்து இன்கம் டாக்ஸை துணைக்கு வைத்திருக்கிறார். அவர் துணைக்கு அழைக்காத ஒரே ஒரு நிறுவனம் எதுவென்றால் ராணுவம் தான். அதையும் அழைத்து வரட்டும். ஒற்றை ராணுவமாக இருந்து எங்கள் முதல்வர் அதையும் சந்திக்க தயாராக இருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.